4448 வியாதிகள் இருப்பதாக சொன்ன சித்தர்கள், அவங்க சித்தர்கள் எப்போவுமே ரொம்ப நுட்பமானவங்க, நுணுகி 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 ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள். அப்படி பண்ணி 4448 வியாதி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தான் மூணே வியாதி, இந்த 4448ஐயும் 3 பெயரில் 3 வியாதியாக அடக்குனாங்க 3 கேப்சலுக்குள்ள. என்னது? வாதம், பித்தம், கபம். சரி, இப்போது வாதம், பித்தம், கபம் இந்த 3 தான் வியாதி, ரைட்டு. இதை தெரிஞ்சு இது எப்படி, எதெல்லாம் வாதம், எதெல்லாம் பித்தம், எதெல்லாம் கபம், இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். உணவுலையும் வாத உணவு, அதாவது வாயு பொருட்கள், பித்த உணவுகள், அப்புறம் குளிர்ச்சி உணவுகள், கப உணவுகள் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. இப்போது நான் என்ன பிரகிருதினா வாத பிரகிருதியா, ஸ்லேத்தும பிரகிருதியா என்று புரிந்து கொண்டு இவர் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் போதும். ஆரோக்கியமாக நீங்கள் நீண்ட நாள் உயிரோடு வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். அதுதான் மருத்துவ செலவுக்கே போக வேண்டாம், மருத்துவத்துக்கே போக வேண்டியதில்லை. அதுதான். அப்போது நீங்கள் வாதம், பித்தம், கபம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது சம்பந்தமான உணவுகள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். எதை சேர்க்கணும், எதை தவிர்க்கணும்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் விஷயம். சரி, இதை பற்றி தான் இப்போ நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அதாவது நல்லா கவனிச்சுங்க. இன்றைக்கும் இப்போ மருத்துவ விஞ்ஞான மருத்துவம் சொல்லுது 3 மண்டலங்கள் உடம்புல. என்னென்ன மண்டலம்? நியூராலஜி, அதாவது மூளை நரம்பு மண்டலம். அடுத்து ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம். அடுத்து ஜீரண மண்டலம், ரைட்டு. இது 3க்குள்ளே அத்தனையும் அடங்கிடுங்க. உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே அடங்கிடுச்சு. என்னென்னு கேட்டுங்க, மூளை நரம்பு மண்டலம் உங்களுக்கே புரிஞ்சு போச்சு. இந்த அவயங்கள் இதோட சேர்த்து எலும்பு, தசை, மஜ்ஜை இதையும் சேர்த்துக்கிடுங்க. மூளை, நரம்பு, எலும்பு, தசை, மஜ்ஜை இந்த அவயங்களில் ஏதேனும் பாதிப்பு வந்தால் அது வாதம். அந்த நோய்க்கு பேர் வாதம். லங்ஸ்லையும் ஹார்ட்லையும், இது 2 மட்டும்தான் சுவாசத்தினுடைய உறுப்புகள், சுவாச உறுப்புகள். இது 2லையும் எதுலேயோ ஒன்றில் இது 2 சம்பந்தமான வியாதி வந்தால், லங்ஸ்லையோ ஹார்ட்லேயோ வியாதி எதேனும் வந்தால் அது சம்பந்தமான வியாதிகள் கபம் அல்லது சிலேத்துமம், கபம்.